பாப்பா, இதான் உங்க அப்பா உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளைய பாத்தியாடி? இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவர் கண்ணை பாரு, பாயசத்துல முங்கி இருக்கிற திராட்சை மாதிரியே இருக்கு. அவர் மூஞ்ச பாரு, அப்படியே அதிர்ஷ்டத்துக்கு கண்ணாடி போட்ட மாதிரியே இருக்கு. அவர் காதை பாரு, லட்டுல இருக்க முந்திரி மாதிரி. இவர் சிரிச்சாக்க உதுத்து விட்ட காரா பூந்தி மாதிரி புலன்னு இருக்கலாம். ஏன்பா லட்சணமா மாப்பிள்ளைய பார்க்க சொன்னா இப்படி பச்சளமா மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்களே? ஏண்டி பிடிக்கலையா? நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு. பிடிக்கலப்பா. ஏண்டி உனக்கு வர மாப்பிள்ளை அமீர் கான், ஷாருக் கான், அஜித், சூர்யா, ஆர்யா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கம்மி. எனக்கு நல்லா புரியுதுடா பாப்பா. நீ ஆசைப்படுறத நான் செய்யற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். ஏலக்கேத்த எள்ளூருண்ட. இந்த போட்டோல இருக்கவனே எள்ளுருண்ட மாதிரி தான்ப்பா இருக்கான். எனக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன, பேசா முடிச்சிடலாம். உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்லுங்க. ஐயோ, இது ஒரு டமாரம். என்னங்க, அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா? பிடிக்கலையா? இங்க பாருமா, இந்த வீட்டுக்கு நான் மூத்த மாப்பிள்ள. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த இடம் ரொம்ப நல்ல இடம். மாப்பிள்ள பர்சனாலிட்டியில என்னை விட குறைச்சலா இருக்கலாம். ஆனா பணத்திலேயே வாழ்றவனுங்க. கோட்டை விட்டுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாருடி, நமக்கு பிடிச்ச மாதிரி புருஷன் வேணும்னா அது கனவுலதான். நம்ம ஏழைங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு வாச்ச மாதிரி புருஷன் தான் கிடைப்பான். இந்த மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. அதனால நீனாச்சும் நல்ல பிராக்டிக்கலா திங்க் பண்ணி நல்ல ஒரு முடிவெடு. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தேங்காய் மூடி எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ, அவனை கொஞ்சம் சமாளியடி கமலம். இங்க பாருடி பாப்பா, மாப்பிள்ள பெரிய இடம், நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இதை விட என்ன வேணும் பாப்பா? உனக்கு ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ் மாத்தணும், விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் அந்த ஃபேமிலி தாண்டி உனக்கு ஒத்து வரும். நல்லா யோசிச்சு சொல்லுடி. சரி, எனக்காக இல்லைனாலும் உங்க எல்லாத்துக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆமா, என்ன கேன நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல இவரை கேன நினைக்கிறியா, இல்ல இவள ஜடம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மாப்பிள்ள, நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உட்கார வச்சு ஆள் மாத்தி ஆளு கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, சரின்னு சொல்லியாச்சு. சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னா விட்டுறதா? கமலம், நீயே சொல்லு. இடி உளுந்தாலே தடி உளுந்துருச்சான்னு கேக்குற மனுஷன்ட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? என்னடி வாய் மட்டும் அடிச்சுட்டு போற? ஒரு மாதிரி நிலைமைய சமாளிச்சுட்டு குத்து மதிப்பா அடிச்சு விட்டுட்டோம். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கமலத்துக்கிட்ட விவரமா கேட்டுக்கிட்டு இந்த காதுல போட்டுக்குவோம். ஏ கமலா, என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. என்னடி இது, திருச்சிலேயே பெரிய மல்டி மில்லியனியர் வீட்டுல சம்மந்தம் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஒரு மாட்டு கொட்டாய்க்குள்ள வந்திருக்க. நமக்கு மருமவ தேவைதான், அதுக்குன்னு மாட்டு கொட்டாயிலையா வந்து தேடுறது? எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா. அண்ணி, கொஞ்சம் சும்மா இருக்கேளா? வாங்க வாங்க வாங்க, வெளியவே நிக்கிறீங்களே. மாமா, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க, பேசாம நிக்கிறீங்க. அட, இவன் யாரா? அடா, நீ என்ன சட்டை கீழே உட்காந்துட்டீங்க? இவர்னா பரவாயில்ல, நீங்க கீழே உட்காரலாமா? சோஃபா இருக்குல்ல. நோ தேங்க்ஸ். தகர டப்பா மேல தண்ணி பிடிக்கிற ட்ரம்ம வேணா வைக்கலாம், தங்கத்தை வைக்க கூடாது. சரிம்மா, உங்க ஸ்டேட்டஸுக்கு நாங்க குறைச்சல் தான். ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைச்சலா? சரி, நாங்க பிச்சைக்காரவங்க. அம்மா, பொண்ணு வர சொல்லுமா. ஷட் அப். நான் உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. என் பேர் பத்தவாச்சலம். திருச்சிலே பத்தவாச்சலம்னா கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. முறுக்கு சுத்துறதுல என்னை விட யாரும் போட்டி போட ஆள் இல்ல. நான் முறுக்கு சுத்துறத பார்த்து மத்தவா கிருகிருன்னு கீழே விழுவா. அப்புறம் மயக்க தெளிஞ்சு மத்திய நாள் தான் முறுக்கு தும்பா. என்னை விட என் தோப்பனா ரொம்ப ஃபேமஸ். சுந்தரம் ஐயர்னு பேரு. நான் மாவை முறுக்குனா அவர் மீசைய முறுக்குவார். போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் லத்தியால அடிக்க ஆரம்பிச்சா முட்டிய கலட்டாம விட மாட்டாரு. மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மாட்ட கேட்டு பாருங்க, தெரிஞ்சிருக்கும். அங்கிட்டு இருக்கிறது என் பொண்டாட்டி அன்னபூரணி. இவ என் மூத்த மவ கமலம். போங்க போங்க, உள்ள வேலைய பாருங்க. என்னடா என்னையும் கொஞ்சம். ஏன்டா அலையிற? வரிசையா சொல்லிக்கிட்டு வரல. மூத்த மாப்பிள்ள பட்டை. முறுக்கு பட்டைன்னு ஒரு பட்ட பேர் உண்டு, அத சொல்லுங்க மாமா. நீங்க இப்போ என் 2வது பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கீங்க. அவளை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்ல, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நினைய அவளை பத்தி பெருமையா பேசக்கூடாது. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. அவ வாயை திறந்து பேசுறதுக்கே நம்ம காசு கொடுத்தாகணும். நான் கடிச்ச கொசுவே கை நீட்டி அடிக்கிறதுக்கு யோசிப்பானா பாத்துக்கோங்களே. சொல்றது அத்தனையும் நெசம்.
பாப்பா கொசுவை அடிக்கவே அடிக்காது. அம்மா அந்த ஆளு கண்டதையும் பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமா. பொண்ணு வர சொல்லுமா. பொண்ணு வர சொல்லுங்க. அதுக்குள்ள போண்டா பச்சி சாப்பிடலாமே. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். சம்மந்தம் முடிக்காம மாமி எங்கேயும் கை நினைக்க மாட்டாங்க, அத சொல்ல வராங்க இல்லையா மாமி? சரி அன்னபூரணி, பொண்ணை அழைச்சிட்டு வாமா. வா குழந்தை வா, எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுக்கோ. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். டேய், வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா எப்படா? பொண்ணை பாருடா, நிமிந்து பாருடா. சும்மா இருப்பா. அப்ப நீ போமா. அப்பா பாருங்க மாப்பிள்ளைக்கு வைக்கத்தை. உட்காரு உட்காரு. வாயை திறந்து சொல்லடா. பொண்ணு பிடிச்சிருக்கா? போ 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 போ. மாப்பிள்ளை என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு பேச வராது. இந்த மாதிரி நேரத்துல தான் வராதா இல்ல எந்த மாதிரி நேரத்துலயும் வராதா? அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வாய் பேச வராதுன்னு சொல்றீங்க? வெரி குட் ஐயரே, நல்லாதான் மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க. ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு வாய் பேச வராதா? சூப்பர். பெரிய இடத்து சம்பந்தம்னா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்யும். இதுக்கே இப்படி திக்கிறியே, உங்க அம்மாவை பார்க்கும்போது நான் எப்படி திக்கிருப்பேன்? தண்ணி வாங்கி கொடுங்க. யாராச்சும் தண்ணி கொடுங்களே, தண்ணி கொடுங்களே. இதடா தண்ணி குடி. ஏதோ ஓவரா சந்தோஷமானாலும் துக்கமானாலும் இப்படி பேச வராது, அதுக்குள்ள ஆளுக்கு ஊமை பேச வராதுன்னு சொல்றீங்களே. நான் எவ்வளவு நல்லா பேசுவேன் தெரியுமா? ஏமா என்னத்தை கலந்துக்கிட்டு இருக்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? அவருக்கு பேச வரல. எதுக்குமா அவரை என் தலையில கட்ட பாக்குறீங்க? அடியே, நீ பேசாட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் வாய் கொஞ்சம் திக்கும், அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க பாரு, மாப்பிள்ளை எப்படி அழகா பேசுறாரு. வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறாரு. தத்தி தாகிறதம் தோம் தோம், தத்தி தகிறதம் தோம் தோம். இதை சொல்லுங்க பாப்பா. ஐயோ என்னால முடியாதுப்பா. சரியா? உங்க கை எந்த வேகம் பேசுமோ அந்த வேகம் என் பையன் வாய் பேசும். இதுதான் எனக்கு புரியுது. காத்திருந்தா காத்து புறப்பட்டா புயல்ன்று. கரெக்டு. அப்புறம் என்ன, மூத்த தேதியை குறிச்சிருவோம். கொஞ்சம் இருங்கோ. சிலுக்கு நிச்சயதார்த்த புடவையே 50,000 ரூபாய்க்கு எடுக்க போறா. 101 சவரன் போட போறா. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ என்னால முடிஞ்சதை போட போறேன். இப்படி சொன்னா எப்படி? ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வையின்னு சொல்லுவா. ஏதோ உங்க தகுதிக்கு 50 சவரன் நாச்சியும் போட வேணாமா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் அது இது. ஏய் சும்மாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அது எப்படி? நடு சபையில ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கோ இல்லையோ. உங்க ஸ்டேட்டஸுக்கு குறையாம 30 சவரன் நகை போடுறேன். ஏங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? கொஞ்சம் இருங்க, என் பொண்டாட்டி கூப்பிடுறா, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். என்னடி எதுக்கடி இப்படி பரபரன்னு கூப்பிடுற? என்னடி என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? 30 பவுனா? இங்க 3 பவுனுக்கே வழி இல்ல. நீ சும்மா இருடி, பெரிய இடம், அவங்கள்ட்ட அப்படிதான் பேசணும். சும்மா இருங்க. எப்படி 30 பவுனை போட போறீங்க? என்னடி என்ன பண்ண சொல்ற? மாமியாக்காரி கேட்டா கூட பரவாயில்ல, அவங்க அக்கா அப்படி கேக்குறாங்க, என்ன பண்ண சொல்ற? எப்படிங்க சமாளிக்க போறீங்க? எப்படியோ சமாளிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு உன் மவ பெரிய இடத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, கவலையை விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? மூத்த மாப்பிள்ளை பட்டை அவருக்கே 8 பவுன் தான் போட்டிருக்கேன். இந்த மாப்பிள்ளைக்கு 3 பவுன் தான் போடுவேன்னு மாமா சொல்றார். நீங்க என்ன மேல போடுங்க மேல போடுங்கன்னு அவர் பாவத்தை ஏன் இப்படி வாங்குறீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? இங்க பாருங்க, 3 பவுனுக்கு மேல 1 பவுன் கூட போட்டாலும் இந்த வீட்டுல நான் ருத்ரதாண்ட ஆடுவேன். ஐயோ இது ஒண்ணு கூத்துல கோமாளி. உள்ள சேர்த்துக்கவும் முடியல, வெளியே தள்ளவும் முடியல. என்ன ஜென்மமோ. ஐயோ இப்படி வாங்க வலிக்கு. அது ஒண்ணு இல்ல, 30 பவுன் குறைச்சலா சொல்லிவிட்டனா 40 பவுன் போடலாமேன்னு சொல்றா. என் பொண்ணுக்கு தானே, போட்டா போச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சிலுக்கு, தட்ட மாட்டிக்கலாமே. மாத்துங்க மாத்துங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாத்திரலாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு வைங்கோ. அது இல்ல, இவங்க போன பிறகு நான் சாப்பிடுறேன். எந்திரியா, வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். முத வாங்க மாமி, நீங்க தான் முதல்ல. எந்திரிடா பட்ட சாமி. சாமி யோ, என்னையா காரியம் முடிஞ்சோன்னு என்னை கழட்டி விட்டு போய்கிட்டு இருக்க? யோ கமிஷன் காசு குடியா? அத பத்தியே மறந்து போயிட்டேன். இந்தா வச்சுக்கோ. என்னையா 100 ரூபா கொடுக்குற? இப்ப இது மட்டும் தான்டா, பாக்கி பின்னால வரும். உங்க வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் நிறைய நடந்ததுக்கு, பீடி குடிச்சதுக்கு இது சரியா போச்சு. இது நீ மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் நிறைய நடந்து பீடி குடிச்ச? ஓ, பஸ்ல போனா குடிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு ஐடியா இருக்கா? யோ நீ பேசாம இருயா. சரி, ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா 4 டீன் முறுக்கு தர, எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விக்க சொல்றியா? போற போக்குல என் தொழிலையே மாத்திருவ போல இருக்கு. ஐயோ கோச்சுக்காதரா, அவசரத்துக்கு இதை தாண்டா கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்சனா உன் வீட்டுல வந்து நானே கொடுக்குறேன். கமிஷன்ல அப்படி இப்படி ஆச்சு, ஏடா கூடமா ஆயிரும் பாத்துக்கோ. வர வர தாடிக்கார வாயை மட்டும் தான் அசைக்கிறான், வாய்ஸே வர மாட்டேங்குது.
மாமோ ஏன் இவன் இப்படி காட்டு கத்தா கத்துறான்? ஐயோ ஐயோ யோ எனக்கு கமிஷன் காசு கூட வேணாயா. அந்த கமிஷன் காசுல இந்த ஆளுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுங்கய்யா. உங்களோட பெரிய நிம்சையா இருக்கு. பட்ட பட்ட ஏன்டா அழுவுற? அவன் சொல்றானா அழுவுற? அவன் கிடைக்கிறான். என்னது? மாமா நான் யாரு? என்னடா திடுப்புன்னு என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நீ என்னோட மூத்த மாப்பிள்ள பட்டடா. கேவலம் முறுக்கு புளியற நாய் மாமாண்ணா. என்ன போய் இவ்வளவு அவசரத்துக்கு வச்சிருக்கீங்களே மாமா. உன்னைய நான் எங்கடா வச்சேன்? மாமா எனக்கு 8 பவுன் போட்ட நீங்க அவனுக்கு 3 பவுன் தான் போடுவேன்னு சொன்னீங்களே, அங்கதான் மாமா நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு நான் மூத்த மாப்பிளையா வந்திருக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. உங்களை பார்த்தா சாட்சாத் பரமசிவனை பார்த்த மாதிரி இருக்கு மாமா. சரி, எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே முறுக்கு புளியற மாதிரி புளியணும் போல இருக்கு. சனி எனக்கு காது கேட்காது. சௌரியமா தான் இருக்கு. இவரு போய் பந்திய கவுனி. முதல்ல சம்பந்திங்க சாப்பிடணும்டா. மறந்துட்டு முதல்ல நீ போய் உட்காராத. மன்னிக்கணும், நான் என்னதான் உங்க மாப்பிளையா இருந்தாலும் நீங்க எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்க கூடாது. வந்தவங்கள உட்கார வச்சு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவனிக்கணும். எனக்கு என்ன அவசரம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். போடா போடா போயிடுறா. போ சொல்றீங்களா? எனக்கு வந்து வாச்சத பாரு. நீ கொடுத்து வச்சபடி பெரிய இடத்துல செட்டில் ஆக போற. ஆனா உன் மாமியாரை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்து எத்தனை மாமியார் இந்த ஏரியாவுல பயப்படுறாங்க. அவங்கள விட இவங்கள கம்பேர் பண்ணா என் மாமியார் ரொம்ப ஜுஜுபிக்கா. மாட்டு கொட்டாயில இருக்க உனக்கே இவ்வளோ சுமருனா மாளிகையில இருக்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? வாடி, யாரு ஜுஜுபின்னு உனக்கு புரிய வைக்கிறேன். வீடியோவை பாக்குறீங்க, சந்தோஷம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.